கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்திலே புதிய மாத வாழ்த்துக்களை தெரிவித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தையாவது பாருங்களேன், வாசிங்க. சங்கீதம் 27 சங்கீதம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் ஒரு ஆலோசனை, ஒரு வார்த்தை. 27 சங்கீதம் 14வது வசனம் எடுத்தோம், வாசிங்க. சங்கீதம். கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு, திடமனதாய் தேவனுக்கே காத்திரு. ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறான். கர்த்தருக்கு காத்திரு, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திரு. எத்தனை காரியங்களிலே எங்கெங்கெல்லாம் போய் காத்து கொண்டிருக்கிறோம். நாம் காத்து கொண்டிருக்கிற அத்தனை இடங்களிலும் வறுமை, வேதனைகள், ஏமாற்றங்கள், தாமதங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் எல்லா நிலைகளிலே காத்து கொண்டிருந்த நீ என்னுடைய சமூகத்திலே காத்திரு. ஒரு சில காரியங்கள், முடிவுக்குள்ளே வராத காரியங்களை நான் மாற்றும்படியாக என்ன செய்ய, என்னிடத்தில் என்னுடைய சமூகத்திலே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு. மறுபடியும் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவருக்கே காத்திரு. அவன் சொல்லுமா, அவருக்கு மாத்திரம் காத்திருங்க, அவர் சமூகத்துல மாத்திரம் நெல்லுங்க. அவர் சமூகத்தில் நின்று 2 கையை உயர்த்தி, நீங்க ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறே, நீ சொன்ன வார்த்தையே பிடித்து கொண்டே, நீ சொன்ன வார்த்தையே பிடித்து கொண்டே உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. தேவ சமூகத்திலே உடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம்ப்பா. அழகா சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது 121 சங்கீதத்திலே சொல்லும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒத்தாசை ஒரு பக்கம் இல்லை. என் மாமனார் என்னை தொடங்குகிறார், பெண்ணையும் கொடுத்துட்டு வேதனையும் என்னை கொலை செய்யவும் அவர் முற்பட்டு கொண்டே இருக்கிறார். எப்படிப்பட்ட உலகம்! ஆனால் இப்ப நான் யாரையும் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாடப்பட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நான் உன்னை காக்கிறவர் என்று சொல்லி அவர் போக்கையும் வரத்தையும் முதல் கொண்டு என்னை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன், அந்த தேவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி அவர் தெய்வ சமூகத்திலே காத்திருந்தார். அவரை நோக்கி பார்த்தால் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தையும், துரத்தி வந்த பிரச்சனைகளையும் வேதனைகளையும் முறியடிக்கத்தக்க விதமான தேவ ஆவியானுடைய கிருபை அவரை சூழ்ந்து கொண்டது. உன்னை துரத்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் அது நீ ஓடி ஓடி யாரையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற, எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற, இப்படிப்பட்ட நிலைகளிலே ஒரு தீர்வு வருதா ஒன்று வரல. ஆனால் நிச்சயமாகவே தேவ சமூகத்தில் காத்திரு, அவருடைய சமூகத்தில் உறுதியாய் தரித்திரு. அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தருக்கு பாருங்க, கர்த்தர் காத்திருப்பார். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு இறங்கும்படியாக நீங்க காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு இறங்கும்படியாக அவர் காத்திருப்பான். அவர் உங்களுக்கு இறங்கும்படியாக என்ன செய்வான்? காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி காத்திருக்கிறவர் மாத்திரம் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன் மேல இரக்கம் செலுத்துவதற்கு அவர் காத்திருப்பவர் மாத்திரமல்ல, அவர் இரக்கம் செய்வதற்கு எழுந்திருப்பார். உன்னை வேதனைப்படுத்துகிற அத்தனை நிலைகள் இருந்தும் அவர் மாற்றத்தை கொடுக்க அவர் ஒருவர் மாத்திரம் போதும். ஆமென் சொல்லுமா?
ஆண்டவர் சொல்கிறார், வாக்கு தத்தமாய் சொல்லுகிறான், உன்மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பா. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள். தேவனுக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏன்னா அவர்களுக்காக இறங்குறவர், அவர்களுக்காக மனதுருகிறவர், அவர்களுக்காக காத்திருக்கிற தேவன். கரங்களில் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவருக்கு கர்த்தருக்கு காத்திரு, அவருக்கே காத்திரு. அவர் ஒரு காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரே காலையில் ஆண்டவரே அவர்கள் புயமும் ஆண்டவரே இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும். ஆண்டவரே காலையில எழுந்து ஜெபித்து ஆண்டவரே இக்கட்டான நிலைகளில் நிற்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் வேதனையை உண்டாக்குற வழிகளில் இருந்து என்னை விடுவிக்கவும், அநேகருக்கு முன்பாக நான் தலை நிமிர்ந்து நிற்கவும் கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லி காலை வேளையிலே ஜெபிக்கிற நபர்களாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுமா? கர்த்தருக்கு காத்திருக்கணும். அந்த தேவ சமூகத்தில் காலை எழுந்து நம்ம தூக்கத்தை விட்டு அதிகாலை வேளையிலே எனக்கு இறங்குங்கப்பா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாய் மாற வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாய் மாற வேண்டும். என் வாயில் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயில் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. காலையில் எழுந்து இப்படி ஆண்டவரே நான் ஒவ்வொரு இந்த நாள் முழுதும் நான் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, உம்முடைய நினைவில் இருக்கணும், உம்முடைய சிந்தைகளில் இருக்கணும். நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சிந்தைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிற நானே மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது அப்படி என்று சொல்லி நம்ம பொருத்தனையோடு ஜெபித்து ஆராதிச்சு நீ எழுந்து போகும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நீ ஓடும்போது, ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த நாள் முழுதும் ஒரு தேவ தயவினால மூடுகிறதை நீ பார்க்க முடியும். கர்த்தர் இந்த மாதத்திலே நீ இப்படிப்பட்ட காரியத்தை நீ கைக்குள், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலம் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பவங்க நினைச்சோம்னா, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களுக்கு ஒரு புது பலம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலம் என்ன செய்தான்? அடைந்து கழுகு போல என்ன செய்யுமா? செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் முழு பலம் அடைவார்கள். உங்க பலவீனத்திலே அவருடைய பலமானது பரிபூர்ணமாய் விளங்கும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலமானது பரிபூர்ணமாய் விளங்கும். அவருக்காக அவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை உயர எழும்ப பண்ணுவான், உயர்த்துவான், மேன்மைப்படுத்துவான். அவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறான், சகாயம் செய்யும் கேடயமும் மகிமை பொருந்திய பட்டயமும் நானே. ஆமென் சொல்லுமா? அவர் தான் சகாயம் செய்கிறவர், அவர் தான் மகிமை பொருந்திய பட்டயம். ஆமென் சொல்லுமா? அந்த தேவனாகிய கர்த்தர் உன்னை இந்த மாதத்தில் நடத்துகிறதை காண முடியும். எரேமியா 8:15 சொல்கிறது, சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்துக்கு காத்திருந்தோம், ஆண்டவர் இதோ ஆபத்து. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவர் சமாதானத்துக்கு காத்திருக்கோம், தேவ சமூகத்தில் காத்திருந்த சில நபர்களுக்கு பதில் இல்லையே, ஆண்டவரே பதில் தரவில்லையே, நான் இன்னும் வேதனையோடு இருக்கிறேனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? பாருங்களேன்,
சமாதானத்துக்கு காத்திருந்தேன், ஆனா பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்துக்கு காத்திருந்தேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதோ ஆபத்து. அப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கிறீங்களா? இந்த புலம்பலை பார்க்கும்போது, எரேமியா புலம்புகிற அந்த புலம்பலை பார்க்கும்போது, அதே பாருங்களேன், எரேமியா 33:3 சொல்கிறது, இந்த புலம்பலை மாற்றணும்னா நீங்க ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடுங்க, என்னை நோக்கி கூப்பிடுங்க, என்னை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு எட்டாத காரியமும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவருடைய சமுத்திரம் அமர்ந்து நீங்க கூப்பிடும் போது, உங்களுக்கு எட்டாத அந்த பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் என்ன சொல்றார்? கூப்பிடும் போது என்ன சொல்றார்? 6வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, அதை கூப்பிடும் போது வாசிங்க பாருங்க, இதோ நான் அவர்களுக்கு பாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடும் போது இதோ அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரம் பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். உங்களுக்கு சௌக்கியத்தை மாத்திரமல்ல, ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல, சமாதானத்தை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் வந்திருக்கும் போது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, அவர் சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு புகட்டி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை செய்கிற நேரமாக மாற்ற விரும்புகிறான், ஒரு விடுதலை நேரமாக மாற்ற விரும்புகிறான். உடைய நாட்களிலே பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுத்து பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் முழு பலம் அடைவார்கள். அந்த முழு பலத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுப்பார். ஆமென்.